இயேசுவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நன்னாளிலே மங்களகரமான இந்த காலை பொழுதிலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பங்கு தந்தை அருட்தந்தை லியோ ஆம்ஸ்ட்ராங் சார்பாகவும் இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த மண்ணினுடைய மைந்தன் பாகிஸ்தான் குவேத்ரா மறைமாவட்ட ஆயருமாகிய அபிமங்கலத்துக்குரிய விக்டர் ஞானப்பிரகாசம் ஆயர்கள் சார்பாகவும் இங்கே எங்களுக்காக கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுத்து செபித்த அனைத்து குருக்கள் துறவியர் அருட் சகோதரிகள் சார்பாகவும் எங்களுடைய உளம் கனிந்த எங்களுடைய புனித அந்தோனியாருடைய திருநாள் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவிப்பதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம். புனிதனுடைய வல்லமை உள்ள பரிந்து பேசுதலும் அவருடைய இடைவிடாத பரிந்துரையும் உங்கள் எல்லோருக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் நீங்கள் விரும்புகிறவர்களுக்கும் நிறைவாக கிடைக்க நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே இந்த புனிதனுடைய பெருவிழாவை நாங்கள் சிறப்பித்திருக்கின்றோம் என்றால் எல்லாவற்றிற்கும் முதற்கண்ணாக இறைவன் திருவுளம் கொண்டிருக்கின்றார். தூய் அந்தோனியார் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது தன்னுடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் ஆண்டவரை பெருமைப்படுத்தினார். அந்த இறைவன் அந்தோனியாரை என்று பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அது இந்த பதுவை புனிதனுடைய இந்த முற்றத்தை பார்க்கின்ற பொழுது அது வெள்ளிடை மலையாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே அந்த வகையிலே அருள் செய்து வழிநடத்தி இந்த 10 நாட்களும் ஏனைய காலங்களிலும் எங்களோடு இருந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகின்ற எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு நாங்கள் முதலிலே பெரு ஓமையுடன் நன்றி கூறி நிற்கின்றோம். அடுத்ததாக எங்களுடைய மறை மாவட்ட ஆயர் அதிமங்கலத்துக்குரிய தோமஸ் சௌந்தர் நாயகம் ஆண்டவர் அவர்களை இந்த நேரத்திலே நாங்கள் நன்றியோடு நினைக்கின்றோம். இன்னும் இன்றைய நாள் எங்கள் எல்லோருக்கும் ஒரு இரட்டிப்பான மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுடைய மண்ணினுடைய மைந்தரும் பாகிஸ்தான் குவேத்ரா மறை மாவட்ட ஆயருமாகிய அபிமங்கலத்துக்குரிய ஆயர் விக்டர் ஞானப்பிரகாசம் ஆயர் அவர்கள் எங்களுக்காக திருப்பலி நிறைவேற்றி செபித்திருக்கின்றார். பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அவருடைய 2 சகோதரிகள் துறவிகளாக இருக்கின்றார்கள். அவர்களும் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். எனவே இந்த நாளிலே எங்களுக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு தூரத்தில் இருந்து வந்து திருப்பலி நிறைவேற்றி இந்த திருப்பலியின் நிறைவிலே புனிதனுடைய திருப்பண்டத்தினாலே எங்களுக்கு ஆசீர்வாதங்களை தர இருக்கின்ற எங்களுடைய ஆயர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறியிருக்கின்றோம். அடுத்ததாக இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து குருக்களையும் நாங்கள் நன்றியோடு நினைக்கின்றோம். எங்களுடைய திருவிழா காலங்களிலும் இன்னும் ஏனைய நாட்களிலும் பல்வேறு விதமாக நாங்கள் கேட்கின்ற பொழுதெல்லாம் உங்களுக்கு உதவி செய்கின்ற எல்லா குருக்களையும் துறவிகளையும் நாங்கள் நன்றியோடு நினைத்து அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை கூறி நிற்கின்றோம். இங்கே நேற்றைய நாள் வந்து சிறப்பாக நற்கருணை பவனியிலே பங்கேற்று எங்களுக்காக சொல்லித்த சிறிய பெரிய குடும்பமானவர்கள் எங்களுடைய பங்கு வேலைகளிலே எங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கின்ற புனிதம் சவேரியார் குருத்துவ கல்லூரி மாணவர்கள், புனித டி மெசனேட் குருத்துவ கல்லூரி மாணவர்கள் மற்றும் அனைத்து குரு மாணவர்களையும் நாங்கள் நன்றியோடு நினைந்து அவர்களுக்கு நன்றி கூறி நிற்கின்றோம். எங்களுடைய பங்கிலே பணி செய்கின்ற திருக்குடும்ப சபை அருட் சகோதரிகளையும் திருச்சிலுவை சபை அருட் சகோதரிகளையும் ஏனைய சபைகளை சார்ந்த அருட் சகோதரிகளையும் நோயினா காலங்களிலும் ஏனைய நாட்களிலும் எங்களுக்கு பல வழிகளில் உதவி புரிகின்ற அனைத்து துறவர சபைகளை சார்ந்த அருட் சகோதரிகளையும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றியோடு நினைக்கின்றோம். சிறப்பாக அருட் சகோதரி ரோஸ்மேரி, அருட் சகோதரி ரஞ்சினி இவர்களுக்கு எங்களுடைய விசேஷ நன்றிகளை கூறியிருக்கின்றோம். அவர்களுடைய உதவிகளை எங்களுக்கு தந்து வருகின்ற அந்த சபையினுடைய எங்களுடைய பாசியூர் மடத்தினுடைய முதல்வர் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி கூறி இருக்கின்றோம். அடுத்ததாக இந்த பெருநாள் திருப்பலியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாகாண சபை அமைச்சர்கள் உறுப்பினர்கள் எல்லோரையும் நாங்கள் நன்றியோடு நினைக்கின்றோம். குறிப்பாக கௌரவ அமைச்சர் குருகுலராஜா அவர்களுக்கு எங்களுடைய விசேஷ நன்றிகளை கூறியிருக்கின்றோம். இந்த திருவிழா சிறப்பு அமைய தங்களுடைய சரீர உதவிகளை எங்களுக்கு வழங்கிய எல்லா மக்களையும்
விசேஷமாக அருட்பணி சபை உறுப்பினர்கள் எல்லோரையும் நாங்கள் நன்றியோடு இணைந்து அவர்களுக்கு நன்றி கூறி இருக்கின்றோம். எங்களுடைய பங்கை சார்ந்த மக்கள், அயல் பங்கு மக்கள் இந்த திருவிழா காலங்களிலே பல்வேறு விதமான பண உதவிகளையும் சரீர உதவிகளையும் வழங்கிய ஒவ்வொருவரையும், விசேடமாக இந்து மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளையும் நாங்கள் நன்றியோடு இணைந்து உங்களுக்கு நன்றி கூறி இருக்கின்றோம். எங்களுடைய பங்கை சார்ந்த பக்தி சபைகளை சார்ந்தவர்கள், பாடல் குழாமினர், பீட பணியாளர்கள், வழிபாட்டு குழுவினர், மரியாதை சேனையினர், மாதா கூட்டத்தினர், மறை ஆசிரியர்கள், நாங்கள் எல்லோரையும் நன்றியோடு இணைத்திருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த பலிப்பீடத்தையும் இந்த இடத்தையும் தேனீக்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றன. காரணம், உபரிந்தியாவிலே இருந்து வந்த இயற்கை மலர்கள். இதற்கு சொந்தக்காரன் எங்களுடைய மண்ணின் மைந்தன் அருட்தந்தை ஏப்ரஹாம் அடிகளார். எனவே அவர் மக்களுடைய வளர்ச்சியிலும் இந்த பங்குடைய வளர்ச்சியிலும் பங்கு தந்தையர்களாகிய எங்களுடைய பணிவாழ்விலும் தன்னுடைய பல்வேறு விதமான உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். அவரையும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றியோடு நினைந்து நிற்கின்றோம். இன்னும் விசேட விதமாக எல்லோரையும் நாங்கள் நன்றி சொல்வதாக இருந்தால் நேரத்தை காணாத அந்த அளவுக்கு இந்த திருவிழா சிறப்பு அமைய எல்லோரும் நீங்கள் ஒத்தாசைகளும் உதவிகளும் செய்திருக்கின்றீர்கள். எல்லோரையும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றி பெருமிதத்துடன் இணைந்து உங்களுக்கு நாங்கள் இருகரம் கூப்பி நன்றி கூறி நிற்கின்றோம். எல்லாரும் யோசிப்பீர்கள், ஃபாதர் மலமலர்ந்து நன்றி சொல்லி கொண்டு போவேன், வெயிலும் அடிக்குது, முக்கியமான 2 பேரும் வாழ்ந்துட்டேனோடு யோசிப்பீர்கள். நாங்கள் கடைசியாக சொன்னாலும் நாங்கள் நிறைவாக அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அது வெவேஷ் நகரிலே தூய பவுலடிகளார் நற்செய்தி அறிவித்ததன் பின்பாடு அவர் செல்லுகின்ற தருவாயிலே மக்கள் எல்லாரும் கிளங்கிய விழிகளோடு பிரியாவிடை கொடுப்பதற்கு காத்திருப்பார்கள். அதே போல பாஷையூர் சமூகம் மட்டுமல்ல, எல்லா அயல் பங்கு சமூகங்களும் எங்களுடைய அருட்தந்தை ஆல்பர்ட் அடிகளாரை இணைந்து அவர்கள் கண்ணீர் நிறைந்த விழிகளோடு இருக்கின்றார்கள். அருட்தந்தை பிரியாவிடை புலப்போகின்றார் என்று நிச்சயமாக அவர் இன்னும் சில ஆண்டுகளில் இந்த வருடத்துக்குள்ளே வந்து போவார். ஏனென்றால் ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்திருக்கின்றார். இரண்டாவதாக சகோதரன் சாஜு, அவருடைய குரல் இறைவன் கொடுத்த பெரிய வரம். எனவே இந்த நேரத்திலே இந்த திருச்சி மறை மாவட்டத்திலிருந்து இந்தியாவிலிருந்து வருகை வந்த அருட்தந்தை ஆல்பர்ட் அடிகளாரை நாங்கள் நன்றியோடு நினைவு கொண்டிருக்கின்றோம். கடந்த 10 நாட்கள் என்னுடன் சேர்த்து 10 நாட்களும் ஆண்டவருடைய வார்த்தைகள் இடித்துரைக்கப்பட்டன. பெருமாறியாக இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் இந்த மைதானத்திலே பொழியப்படுவதற்கு காரண கர்த்தாவாக இருந்தவர்கள் இவர்கள் இருவரும். சாட்சி சகோதரனுடைய இனிமையான குரலினால், அவருடைய பக்தியினால், அவருடைய சிவத்தினால் அவர் எங்கள் எல்லோருக்கும் நாங்கள் இறைவன்பால் ஈர்க்கப்பட பெரும் உதவி செய்திருக்கின்றார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை அவருடைய காரணத்தினாலும் இறைவனுடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். எங்களுடைய ஆன்மீக பசிக்கு அவர்கள் நல்ல மருந்துக்களை, நல்ல வார்த்தைகளை கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த வேளையிலே அருட்தந்தையையும் சகோதரன் சாட்சியையும் நாங்கள் நன்றி பெருமிதத்துடன் இணைந்து மக்கள் சார்பாக எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளை உங்களுக்கு கூறியிருக்கின்றோம். உங்களுடைய பணி வாழ்வு, இந்த நற்செய்தி அறிவிக்கின்ற பணி தொடர்ந்தும் பல இடங்களிலும், பல மறை மாவட்டங்களிலும், பல நாடுகளிலும் தொடர்ந்து விரிவடைந்து செல்ல எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதம், பதுமை நகரும் எங்களுடைய புனிதருமாகிய புனித அந்தோனியாருடைய வல்லமையுள்ள பரிந்து பேசலும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்க எங்களுடைய சிவங்களிலே உங்களை நாங்கள் தாங்கி செல்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே பங்கு தந்தை சார்பாக உங்கள் எல்லோரையும் நாங்கள் நன்றியோடு இணைந்து, இன்னும் யார் யாருக்கெல்லாம் நாங்கள் நன்றி கூறவில்லையோ எல்லோரையும் நன்றியோடு இணைந்து உங்களுடைய நல்ல உள்ளங்களிலும் வளரவும், இவ்வாறாக ஆண்டவர் இயேசுவுடைய நற்செய்தி உலகின் 8 திசையும் இயம்பப்பட நீங்களும் கருவிகளாக பயன்பட வேண்டும் என்று ஆசைப்படுவதாக உங்கள் எல்லோருக்கும் இருகரம் கூப்பி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி. அடுத்ததாக எங்களுடைய அருட்பணி சபையின் செயலாளர் நன்றி உரை வழங்குவார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவருக்கு பேரன்பு. கோடியாற்றுதலும் எங்கள் அன்பு பாதுகாவலும் ஆகிய
பாதுகை நகர் புனித அந்தோனியார் திருநாளை பெருவிழாவாக கொண்டாட அருள் கூர்ந்து ஆசி வழங்கி நன்மைத்தனங்களால் நிரப்பிய எல்லாம் வல்ல இறைவனுக்கு இரு அருள் கூப்பி நன்றி கூறியிருக்கின்றோம். புனிதரின் விழா திருப்பலினை மிகவும் அர்த்தமுள்ள முறையில் நிறைவேற்றி இறை ஆசிரியரை எமக்களித்த எம் மண்ணின் மைந்தனும் பாகிஸ்தான் ஆயுதமாகிய வணக்கத்துக்குரிய விக்டர் ஞானபிராசம் ஆண்டகி அவர்களுக்கும் அவரோடு சேர்ந்து திருவிழா திருப்பலியினை ஒப்புக்கொடுத்த அருத்தந்தையர்களுக்கும் எமது உளமார்ந்த நன்றிகள் கூடி புனிதரின் பெருவிழாவை கொண்டாட எம்மை ஆயத்தப்படுத்திய நாட்களில் அர்த்தமுள்ள முறையில் திருப்பலிகளை நிறைவேற்றி எம் அனைவரையும் ஆன்மீக வாழ்விற்கு இட்டு சென்ற நவநா காலங்களில் திருப்பலி ஒப்புக் கொடுத்த அனைத்து அர்த்தந்தையர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். நவநா காலங்களில் பாவசங்கீத்தின் அனுச்சாதனம் வழங்கிய அருத்தந்தையர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். கடந்த 10 நாட்களாக இந்தியாவின் திருச்சியில் இருந்து வருகை தந்து எங்களுக்கு இறைவனுடைய வார்த்தைகளை வாண்டியுடைய எடுத்துரைத்து நகைச்சுவையோடும் புன்சிரிப்பினாலும் எம் ஆன்மாவுக்கும் ஞானப்பால் பார்த்து அன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய அருத்தந்தை ஆல்பர்ட் அடிகளார் அவர்களுக்கும் கேரளாவில் இருந்து வந்து இறைவன் தந்த இனிய குரலால் எம்மை இறைவன் பாலித்த எமக்காக செவித்த சகோதரர் சாயு அவர்களுக்கும் எமது இதயம் கலந்த நன்றிகள். நற்கொண்டை விழா திருப்பலியின் போது அதை முன்னெடுத்து சென்ற குருமுதல்வர் ஜஸ்டின் ஞானபிராசம் அடிகளார் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து எமக்காக செவித்து நின்ற அருத்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள் மற்றும் குருமண மாணவர்கள் அனைவருக்கும் எமது இதயத்தின் நன்றிகள் கோரி எம் திருவிழா காலங்களில் திருவிழா சுடப்பட அமைய உதவி நல்கிய மாநகர சபை ஆணையாளர், அதன் ஊழியர்கள், வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகள், பணியாளர்கள், தொலைத்தொடர்பு ஆணையாளர் அனைவருக்கும் எமது உளமார்ந்த நன்றிகள். விழாவானது சிறப்புற நடைபெற பாதுகாப்பு வழங்கிய பாதுகாப்பு துறையினருக்கும் மற்றும் வீதி ஒழுங்குகளை மேற்கொண்ட புனித பத்திரிசியா கல்லூரி சார்ந்த குழுவினருக்கும் முதலுதவி குழுவினருக்கும் அதன் அதிபர் அவர்களுக்கும் பொறுப்பாக இருந்த ஆசிரியர்களுக்கும் அவர்களோடு இணைந்து பணிபுரிந்த எம் சங்கின் இளைஞர் கழகத்திற்கும் நமது நன்றியினை பகிர்வது பெரும் மகிழ்வு அடைகின்றோம். திருவிழா காலங்களில் தம் இனிய காலங்களால் எம்மை மகிழ்த்த பாடல் குழாமிற்கும் தம் இசையால் எம்மை வசப்படுத்தி வெறுகூட்டிய வாத்திய கலைஞர்களுக்கும் மற்றும் பீட பணியாளர்களுக்கும் திருப்பண்ட காப்பாளர் திரு விசேந்தி சூசுதாஸ் அவர்களுக்கும் நமது இனிய நன்றிகள். நவநா காலங்களில் மடுவாளிகள் இணைந்து எமக்கு தோளோடு தோல் நின்று தம் பணியினை செவ்வனை செய்த அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மறையாசிரியர்கள், வழிபாட்டு குழுவினர், கடற்தொழில் சங்கத்தினர், பங்கு மக்கள் மற்றும் பல்வேறு வழிகளில் ஆலயத்திற்கு உதவி புரிந்த எம் வெளிநாட்டு உறவுகளுக்கும் புனிதரின் நல்லாசி கூடிய நன்றிகள். இக்காலங்களில் எம் விழா சுரப்புற பல வழிகளில் உதவிய இளைஞர்கள், யுவதிகள், பங்கு மக்கள் அனைவருக்கும் திருநாட்காலங்களில் வீதிகளையும் ஆலயத்தை சூழ உள்ள பகுதிகளையும் மின்குமுடர்களால் அலங்கரித்த நல்லுள்ளங்களுக்கும் நமது நன்றிகள். திருவிழா சுரப்புற நடைபெற பல வழிகளில் உழைத்த அருட்பணிச்சபை உறுப்பினர்கள் அனைவருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக திருவிழா சுரப்புற நடைபெற பல வழிகளிலும் நம்மை நெருப்படுத்திய அன்பிற்கும் பெருமதிப்புக்கும் பாசத்துக்கும் உரிய பங்கு தந்தை லியோ ஆம்ஸ்ட்ராங் அடிகளார் அவர்களுக்கும் மற்றும் உதவி பங்கு தந்தை வசந்த அடிகளார் அவர்களுக்கும் பங்கு மக்கள் சார்பாக இதயத்தின் அடித்தளத்தில் இருந்து எழுந்த நன்றிகளை கூறியிருக்கின்றோம். மேலும் எங்களுடைய ஆலயத்தில் நடைபெற்ற திருப்பலிகளை ஒளிப்பதிவு செய்ததால் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் அதன் உரிமையாளருக்கும் நன்றிகள். எமது ஆலயத்தின் திருத்த வேலைகளுக்கும் புதிய மெழுகுதிரி விற்பனை நிலைய
நிலையம் அமைக்க பணம் பொருள் சார்ந்த உதவிகள் தந்துதவிய அனைத்து நல்லுடங்களையும் இந்நேரத்தில் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். புனித அந்தோனியாரின் வல்லமையுள்ள பரிந்துரை பேசுதல் கிடைக்க மாண்டாடுகின்றோம். எல்லா வல்லவர்களுடைய ஆசீர்வாதத்துடனும் நமது புனிதரின் பரிந்துரையாலும் மக்கள் உங்களுடைய உதவியாலும் அடுத்த வருடம் திருவிழாவுக்கு முன்னர் நாங்கள் எமது பங்கு கலாச்சார மண்டபத்தையும் ஆலய கைக்கோயிலையும் கட்ட தீர்மானித்திருக்கின்றோம். இத்திருவிழா சிறப்புடன் அமைய பல வழிகளில் ஒத்துழைப்பு வழங்கிய எல்லோரையும் நன்றியோடு நினைத்து நன்றி கூறி நிற்கின்றோம். சிறப்பாக எங்களுடைய பங்கு மக்கள், அயல் பங்கு மக்கள், புறமான சகோதரர்கள் எல்லோரையும் நன்றி பெருமுகத்துடன் நினைத்து புனிதரின் பரிந்துரை வேண்டி விடைபெறுகின்றோம். நன்றி. சகோதரர்களே, வெயில் வாட்டுகிறது. மீண்டும் மீண்டுமாக மைக்கை கையில் ஏந்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற உங்களுடைய இயக்கங்கள் புரிகிறது. இருந்தாலும் இந்த வாய்ப்புகளை நாங்கள் நன்முறையிலே பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். நமது பேரன்புக்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய இம்மண்ணின் மைந்தனும் பாகிஸ்தான் குவேற்றா மறை மாவட்ட ஆயரும் ஆகிய விக்டர் ஞானப்பிரகாசரம் ஆண்டனை அவர்களே, அருட்தந்தையர்களே, அருட் சகோதரிகளே, பங்கு மக்களே, இறை மக்களே, மீண்டுமாக அந்தோனியாருடைய இந்த பெருவிழா வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து மகிழ்வடைகிறோம். இன்றைய இந்த விழா சிறப்புற இருக்கிறது என்றால் அதிலே அருட்தந்தை வசந்தனுடைய அடிகளாருடைய பாரிய பங்களிப்பு இருக்கிறது. எனவே பங்கு தந்தையாக நான் அவரை வாழ்த்துகின்றேன். அத்தோடு அருட்படை சபை உறுப்பினர்களும் ஏனைய ஆலய ஒவ்வொரு சபை உறுப்பினர்களும் தங்களுடைய முழுமையான பங்களிப்பை வழங்கி இருக்கிறீர்கள். உங்களை நான் வாழ்த்திருக்கின்றேன். முதலிலே நமது மண்ணின் மைந்தனாகவும் பாகிஸ்தான் குவேற்றா மறை மாவட்ட ஆய்வமாகிய அதிபர்களுக்குரிய விக்டர் ஞானப்பிரகாசரம் ஆண்டை அவர்களை நாங்கள் கௌரவிக்கின்ற நேரம். ஆண்டை அவர்களை பீடத்துக்கு முன் வருமாறு அன்புரிமையோடு உங்களை வேண்டியிருக்கின்றோம். நமது ஆயரவர்களுக்கு ஒரு ஞாபக சின்னமாக ஒன்றை நாங்கள் வழங்க தீர்மானித்தோம். அதனை நமது அருட்பணி சபை சேரர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்க அன்போடு அழைக்கின்றோம். நமது 2015ஆம் ஆண்டுக்கான திருவிழாவின் சிறப்பு ஞாபக சின்னத்தை அன்போடு பெற்றுக்கொண்ட ஆண்டனை அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த 10 நாட்களுக்கு மேலாக மறைவுரையாற்றி எங்களை நகைச்சுவைகளோடு சிந்திக்க தோண்டி நிறைய அனுபவத்தை பெற செய்த அவர்களுடைய அலுவலர்களால் அவரை அன்போடு அழைக்கிறோம். திருச்சி மறை மாவட்ட திருவில்லிய ஆணைக்குழுவின் செயலராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றனர். தமது அழைப்பை ஏற்று அவர்களுடைய விவரட்டு மணிகளால் ஊடாக சாய் ஊடாக நாங்கள் தொடர்பு கொண்டதன் அடிப்படையிலே இதனை நமக்கு வழங்கியவர். எனவே அருட்தந்தையவர்களை பொன்னாடை போட்டு இந்த ஞாபக சின்னத்தை வழங்கி கௌரவிக்க நமது ஆயரவர்களை அழைக்கின்றோம். நன்றி மீண்டும் வருக என்று சொல்லி உங்களை அன்போடு கேட்டிருக்கின்றோம். அடுத்ததாக சகோதரர் சாய் அவர்கள் கேரளாவிலே பிறந்தவர். ஆனால் தமிழிலே அவர் பண்டிதராகிவிட்டார். பாடலை தமிழிலே இயற்றி வரி கொடுத்து அதற்கு இசை கொடுத்து எங்களை எல்லோரையும் பக்தி பரசவத்திலே தோன்றிவிட்டார். எனவே சகோதரர் சாய் அவர்களை கூடத்துக்கு முன் வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கான இந்த கௌரவிப்பையும் தனது ஆயரவர்கள் வழங்கி கௌரவிக்கின்றார். பொன்னாடை போட்டு இந்த ஞாபக சின்னத்தை அவர்களுக்கு வழங்குகின்றோம்.
Brother, thank you so much. நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி திருப்பலியை தொடர்ந்து திருப்பட்டத்தினாலே ஆசீர்வாதம் வழங்கப்படும். இன்று மாலை சரியாக 4:30 மணிக்கு தேர்ப்பவனி ஆரம்பமாகும் என்பதையும் உங்களுக்கு அறிய தருகிறோம். அனைவரும் எழுந்து நிற்போம்.